பிரதமர் உண்மையை கிலோ என்ன விலை என்று கேட்பார். முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிக்கை. பாஜகவின் பிளவுவாத கனவுகள் ஒருபோதும் பலிக்காது, பொய்மை உடைபட்டு வெறுப்பு அகலும், இந்தியா வெல்லும் என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். இது தொடர்பாக தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வெற்றி முகட்டை நோக்கி இந்தியா கூட்டணி பீடு நடை போடுவதால் தோல்வி பயத்தில் பிரதமர் பதவியின் கண்ணியத்தை மறந்துவிட்டு நாளொரு பொய் பரப்புரை, பொழுதொரு வெறுப்பு விதை என பிரதமர் மோடி பேசி வருகிறார். பிரதமரின் பொறுப்பற்ற பேச்சுகளையும் அதனை தடுக்க வேண்டிய தேர்தல் ஆணையத்தின் அமைதியையும் நாட்டு மக்கள் அதிர்ச்சியோடும் வேதனையோடும் பார்த்து வருகிறார்கள். பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பட்டியலின பழங்குடியின மக்களின் வாழ்வில் ஒளியேற்ற இட ஒதுக்கீட்டுக்கான உச்சவரம்பு 50 விழுக்காடு என்பதை நீக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்களும் சமூக நீதியின் மேல் ஆழ்ந்த பற்று கொண்ட தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகளும் வலியுறுத்தி வருகின்றோம். இந்த குரல் காங்கிரஸ் கட்சியாலும் இந்தியா கூட்டணி கட்சிகளாலும் அகில இந்திய அளவில் எதிரொலிக்கத் தொடங்கியிருக்கிறது. உத்தரப்பிரதேச மக்களுக்கும் மிகவும் பயனளிக்கக்கூடிய இது குறித்து பிரதமர் மோடி என்றைக்காவது வாய் திறந்திருக்கிறாரா? அல்லது ஏதாவது கேரண்டி கொடுத்திருக்கிறாரா? இல்லையே. ஆனால் வெறுப்பு பரப்புரையை மட்டும் முந்திக் கொண்டு செய்கிறார். மத வெறுப்பு பரப்புரை கை கொடுக்காததால் அடுத்ததாக மாநிலங்களுக்கிடையே மோதலை தூண்டும் மலிவான உத்தியை பிரதமர் மோடி கையில் எடுத்திருக்கிறார். உத்தரப்பிரதேச மக்களை தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநில தலைவர்கள் அவதூறாக பேசுவதாக தன்னுடைய கற்பனை கதைகளை, பொய்மூட்டைகளை கட்டவிழ்க்கத் தொடங்கியுள்ளார். உண்மையில் வெறுப்பு பரப்புரைகளை மேற்கொள்ளவும் சமூகத்தில் பிளவுகளை உண்டாக்கவும் செயலாற்றும் மணீஷ் கஷ்யப் போன்ற யூடியூபர்களை கொண்டு புலம்பெயர் தொழிலாளர்கள் தாக்கப்படுவது போன்று உருவாக்கப்பட்ட போலீஸ் செய்திகளை ஆதரிப்பதும் ஊக்குவிப்பதும் பாஜக தான். பயனற்று போன வெறுப்பு பரப்புரைகளால் விரக்தியடைந்துள்ள பிரதமர் மோடி சொல்லிக்கொள்ள 10 ஆண்டு கால சாதனைகள் என்று ஏதும் இல்லாததால் எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களில் செயல்படுத்தப்பட்டு வரும் மக்கள் நலத்திட்டங்களை கொச்சைப்படுத்த துணிந்து அவர் எப்போதும் ஏழை மக்களுக்கு எதிரானவர் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார். கோடிக்கணக்கான பெண்களுக்கு நாள்தோறும் நன்மை தந்து வரும் விடியல் பயண திட்டத்தை பகிரங்கமாக எதிர்க்க துணிந்திருக்கிறார். ஆட்சிக்கு வந்ததும் முதல் கையெழுத்திட்டு அறிமுகப்படுத்திய திட்டம் பயண சுதந்திரத்தை தந்ததோடு பெண்களுக்கு பல வகைகளிலும் ஏற்றத்தை அளித்திருக்கிறது. பேருந்துகளில் கட்டணமில்லா பயணத்தால் மெட்ரோ ரயில்களில் கூட்டமில்லை என புது புரளி கிளப்பியிருக்கிறார். பிரதமர் பேசுவதை கவனித்தால் உண்மை கிலோ என்ன விலை என்று கேட்பார் என்று தோன்றுகிறது. ஏனென்றால் 2019 3,28,00,000 பயணங்கள் என்றிருந்த சென்னை மெட்ரோ பயணங்கள் 2023ஆம் ஆண்டில் 9,11,00,000 உயர்ந்திருக்கிறதே தவிர குறையவில்லை. சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட விரிவாக்கத்துக்கு ஒப்புக்கொண்டபடி நிதி தராமல் அந்த திட்டத்தையே முடக்கிய பிரதமர் மோடி இந்த உண்மைகளை மறைத்து விடியல் பயண திட்டத்தின் மீது வீண்பழி சுமத்தியிருக்கிறார். பிற்போக்குத்தனமான வலதுசாரி சிந்தனைகள் கொண்ட RSS பின்புலத்திலிருந்து வந்தவர் என்பதால் பெண்களின் முன்னேற்றத்தை கண்டு அஞ்சுகிறார் என்ற ஐயம் தோன்றுகிறது. பாஜகவின் பிளவுவாத கனவுகள் ஒருபோதும் பலிக்காது என்று முதல்வர் ஸ்டாலின் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.